அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டு ரோல் ஆஃப் ஃப்ரீ ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இத யார் பண்ண போறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. சரியா? இதே மாரி ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜனவரி மாசம் வந்து ஒரு ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோகிராம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, 9லிருந்து 14 வயது உட்பட்ட சிறுமிகளுக்கு இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. அதுல ஃபேஸ் 1 முதல் கட்டமா 4 மாவட்டங்கள தேர்ந்தெடுத்திருந்தாங்க. எங்கெல்லாம் அப்படின்னா, அரியலூர், அடுத்தது பெரம்பலூர், அடுத்ததா பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, தர்மபுரி. இந்த மாரி 4 மாவட்டங்கள தேர்ந்தெடுத்து, அங்க ஹெச்பிவி வேக்சினேஷன் புரோகிராம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே மாரியான திட்டத்த மத்திய அரசாங்கம் இந்தியா ஃபுல்லா பண்ண போறாங்க. அகைன் தமிழ்நாடு வந்து ஒரு பாய்னியரிங் ஸ்டேட்டா இருக்கு. நம்ம பண்றத பார்த்து தான் இவங்க பண்றாங்க. சரியா? ஸோ யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பிவி வேக்சினேஷன் புரோகிராம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு வந்து வேக்சின் போட போறாங்க. ஸோ இவங்களோட வேக்சின் வந்து இப்ப செர்விக்கல் கேன்சர்னாலே அந்த டேஞ்சரஸா இருக்கக்கூடிய வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் 6, டைப் 11, டைப் 16, டைப் 18 அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டேஞ்சரஸ் ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இவங்க போடக்கூடிய வேக்சின் தமிழக அரசாங்கமும் சரி, இல்ல மத்திய அரசாங்கமும் சரி, அவங்க போடக்கூடிய வேக்சின்லாம் இந்த வைரஸ்க்கு ஹெச்பிவி வைரஸ்க்கு எதிரா நல்லா ஆன்டிப அந்த ஒரு இம்யூனிட்டியை வந்து கிரியேட். சரியா? ஸோ இந்தியா என்ன வேக்சினை யூஸ் பண்ண போறாங்கன்னா, கார்தசில் அப்படிங்கிற இந்த குவாட்ரிவேலன்ட் ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறாங்க. சரியா? ஸோ கார்தசில் அப்படிங்கிற இந்த வேக்சினை தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான டேட்டா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் பண்றாங்க, இந்திய அரசாங்கமும் பண்றாங்க. அதனால கண்டிப்பா வரக்கூடிய தேர்வுகள்ல கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அட்டுல்யா மிஸ்ரா அண்ட் அபய் குமார் சிங். இவங்க 2 பேத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிஐ ஆக்ட் வந்த வருஷத்தே நம்ம கொண்டு வந்துட்டோம். பொதுவா ஒரு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னா 1+10 அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த். தமிழ்நாட்டோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா 1+6 இருந்துச்சு. அதை ரீசெண்டா தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, போன டிசம்பர்ல தான் 1+8 அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. சரியா? 6ல இருந்து 8ஆ வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து மாத்திருப்பாங்க. இந்த சேர்பர்சன் கமிஷனர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்றதுக்கான செலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அந்த செலெக்ஷன் கமிட்டில யாரா இருப்பாங்க? சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. ஓகேங்களா? கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க. இவங்கலாம் சேர்ந்து தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்றது வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. டென்யூர், சேலரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர்டிஐ ஆக்ட் 2019ல அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி பாக்குறப்ப சென்டர் வந்து இதை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, யூனியன் கேபினெட் நாட் ஃபார் கேரளா டு பிகம் கேரளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2024ல கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க. என்ன ரெசல்யூஷன் அப்படின்னா, கேரளா அப்படிங்கிற பேரை கேரளம் அப்படின்னு சொல்லி மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி மத்திய அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஏன் கேரளா டு கேரளம்னு மாத்துறாங்க? மலையாளத்துல அந்த பேர் வந்து கேரளம். அதுக்கான இங்கிலீஷ் டேர்ம் தான் வந்து கேரளா அப்படிங்கிறது. சரியா? மலையாள மொழியில கேரளம் அப்படின்னு சொல்றாங்க. அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப கேரளா அப்படின்னு சொல்லி மாறுது. அதுவே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. 1956ல கேரளான்ற பேர் வந்தது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அவங்க ட்ரெடிஷனல் நேம்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கேரளம்னு மாத்த போறாங்க. ஓகே. இதோட கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டேட்டோட நேமை சேஞ்ச் பண்ண முடியும், பவுண்டரியை சேஞ்ச் பண்ண முடியும், புது மாநிலங்களை உருவாக்க முடியும், எல்லாமே பண்ணலாம். ஆர்டிகல் 3 பயன்படுத்தணும். ஸோ ஆர்டிகல் 3 பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த கன்சர்ன்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வந்து இந்த ப்ரொபோசலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அந்த லெஜிஸ்லேச்சர் அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்? அந்த நேம் சேஞ்ச் பண்றனாலும் பண்ணலாம். ஒரு மாநிலத்தை பிரிக்கணும்னு நினைச்சாலும் பிரிக்கலாம். சரியா? அதனாலதான் நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருப்பாங்க. டெரிட்டோரியல் சாவரனிட்டி அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஓகே சொன்னாலும்
அந்த விஷயத்த பண்ணதான் போறாங்க. ஓகே சொல்லலைனாலும் அத பண்ணதான் போறாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அமெண்ட்மென்ட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டில பண்ணா போதும். சிம்பிள் மெஜாரிட்டில பண்ணுவாங்க. ஆர்டிகிள் 3ல ஏதாவது சேஞ்ச் பண்றோம். இல்ல ஆர்டிகிள் 2ல ஏதாவது சேஞ்ச் பண்றோம் அப்டின்னா, அத ஷெட்யூல் 1லயும் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நேம் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ்ங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஷெட்யூல் 1லயும் வந்து சேஞ்சஸ் வந்து மேற்கொள்ளுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என்ன நடந்திருக்குன்னா, கேபினெட் வந்து கேரளாங்கிற பேர கேரளாம்னு மாத்தலாம் அப்டின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த கேரளா ஆல்டரேஷன் ஆஃப் நேம் பில் 2026 அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, பார்லிமெண்ட்ல வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, யூபி அப்படிங்கிற பேர அதாவது யுனைடெட் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது யூபியா மாறி இருக்கும் 1950ல. அப்புறம் மெட்ராஸ் அப்படிங்கிறது தமிழகமா 1969ல மாறி இருக்கும். அடுத்தது அந்த மைசூர் ரீஜியன வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லி 1973ல பேர் வச்சிருப்பாங்க. அதே மாரி அந்த லக்ஷதீப்ங்கிற பேரும் 1973ல தான் வந்து பேர் வச்சிருப்பாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி 69த் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1991ல வந்து குடுத்திருப்பாங்க. இத தாண்டி பார்த்தோம்னா, உத்தராஞ்சல் அப்படிங்கிறது உத்தரகாண்டா மாறி இருக்கும். எப்பன்னா 2008ல. அதே வருஷத்துல தான் பாண்டிச்சேரிய புதுச்சேரின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. 2008ல தான் புதுச்சேரி அப்படிங்கிறது வந்திருக்கும். அடுத்தது 2013ல தான் ஒரிசாவ ஒடிசா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. 2013ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். இப்போ நடக்க போறது கேரளாவ கேரளம்னு மாத்தப் போறாங்க. ஓகேவா? கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரிசாவ ஒடிஷா அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. எப்பன்னா 2011ல. சரியா? ஸோ பேக்கிரவுண்ட் எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் பார்த்திருக்கோம். நன்றி.